நான் உன்னை விட சிறந்த சமையலாளர். அது சத்தியமில்லை. சண்டையிடாதீர்கள். ஒரு சவாலும் வைத்துக் கொள்ளலாம். காய் கரிகாக்களும் பழங்களும் என்னால் அசுதாத் சாப்பிட முடியாது. எனக்கு பேர்கர் வேண்டும். தயவு செய்து. சரி, அது சுலபம். நான் பகர் செய்வேன். நான் எங்கே தொடங்குவது? ஒரு துண்டு ஈரம். ஏய், என்ன தவறு? என்ன நடக்கிறது? Istene, Grants, Titoes Judial. ஆனால் எனக்கு அதே தேவை. அதை கண்டுபிடிக்க எனக்கு இணையத்தை பார்க்க வேண்டும். அருமை. நான் புர்கர் பேட்டிகளை ஆர்டர் செய்வேன். காத்திருக்க வேண்டும். ஓ, மீண்டும் என்ன நடக்கிறது? ஏன் மேசை நடுக்குகிறது மற்றும் பொருட்கள் பறக்கின்றன? பர்கர் பட்டி உள்ளது. அதை வதக்க வேண்டும். அங்கு ஒரு பெரிய கட்லெட் உள்ளது. சிலதி லெட்டூஸ் இலைகள். பேன்ஸ் ஒரு செயலி. சில பிற மெக்கானிக்கல் பொருட்கள். இரண்டாவது பண்ணுடன் மூடுகிறது. தயார். வாவ், உன்னிடம் ஒரு போக்கர் இருக்கிறது. நீ இன்னும் என்ன செய்கிறாய்? நீங்கள் சிறந்த பர்கரை தயார் செய்தீர்கள். நேர்த்தியாக செய்தீர்கள். நான் உங்களைப் போலவே சமைக்க முடியும். எனக்கு அற்புதமான மீட் பால்ஸ் இருக்கிறது மற்றும் அவை கிட்டத்தட்ட தயாராகின்றன. ஒரு சீஸ் துண்டு, சில கெட்சப் புரோட்டீல, மற்றொரு டெஸ்ட் துண்டு மற்றும் ஒரு வட்டத்தை வெட்டுவது. சிறப்பா, இவ்வழகை கேளுங்கள். அதை பொரிக்க மட்டும் மிச்சம். அன்று செய்யப்பட்டுள்ளது. ரோபோடா சாம் பற்றி என்ன? இரிச்சானை எங்கே? நான் நீண்ட நாட்களுக்கு முன்னே ஆன்லைனில் ஆர்டர் செய்தேன். இருக்கிறதற்கு பின் இனி நான் பர்கரை தயாரிக்க தொடங்கலாம். உங்களுக்கு அதிக நேரமில்லை. ஓ இல்ல, நான் அதை எப்படி செய்வது? ஒரு கச்சா கட்லெட்? அவன் கவனிக்கலைன்னு நம்புறேன். சரி, எல்லா சாஸ்களையும் ஊற்றுகிறேன். இன்னும் நல்லது, அது போதும். அவன் அதை முயற்சி செய்யக்கூடும். நான் எந்த பர்கருடனே தொடங்க வேண்டும்? அந்த ஒன்றுடன் இல்ல. இந்த பரந்த பர்கரை பாருங்கள். ஒரு கத்தி இருக்கிறது. நானும் அதை சாப்பிட முயற்சி செய்ய மாட்டேன். இந்த கொடி பர்கரின் பக்கமா செல்லுவோம். அவை மிகவும் அசாதாரணமா உள்ளன, ஆனால் ருசியாக இருக்கிறது. இது ஒரு தடையில்லா வெற்றி. 5 நட்சத்திரங்களில் 5. குர்ரே, எனது சமையல் குறிப்பே மிக சிறந்ததாக உள்ளது. என்னால் இப்போது என்னை போன்ற இனிய கேக் ஒன்றை விரும்புகிறேன். எனக்கு ஒரு கேக் ஸ்டாண்ட் வேண்டும். அதோ பார்த்தா. நமக்கு சில கிரீம் தேவை. எங்கள் கேக்கின் மேல் நேராக அதிகளவு கிரீம். அடுத்ததற்கு செல்லலாம். பனானா பபிள் கம் மேல் வைப்பேன். அதை உருக வைக்க வேண்டும். Morphing, Azrazane, Welly, Spawn, Tainket, Vairte. பாருங்கள், லெகோ மனிதர். மேலா லெகோக்களை சேர்ப்போம். இங்கே சில துண்டுகள் உள்ளன. முடிந்தது. அது அழகாக வந்திருக்கிறது. எனது நண்பரே, என்னுடைய மேதையின் வேலைக்கு நான் ஒரு மிகப்பெரிய இனிப்பு கேக்கையும் பெறப்போகிறேன். அர்த்தமா? வாயா!
நீங்கள் உங்கள் லேசர் ஏன் பயன்படுத்துகிறீர்கள்? இங்கேயும் அதுவா இருக்கிறது நல்ல விஷயம். இங்காலா என்னையும் தடுத்து விட முடியாது. நான் ஒரு குளம் போல் தோற்றம் கொண்ட கேக் செய்துள்ளேன். அதில் சுறாக்கள் நீந்திக் கொண்டிருக்கின்றன. இதோ சோறு. சரி, நான் என் கேரட்டை தோல் உரிக்கிறேன். அதை கேக்கிற்கு இணைக்கலாம். என்னை சேர்ந்த ஒரு மிகச் சுவையான யோசனை உண்டு. இது மிகவும் ஆரோக்கியமானது. கேக் பார்த்துக் கொள்ளுங்கள். பல கேரட்டுகள். ஓ, நீ என்ன செய்கிற? என் கேக்கின் நடுவில் ஒரு காரட் ஒட்டினீர்கள். ஓ, அதை எடுக்க முயற்சிப்பேன். கொஞ்சம் அதிகமாக போனேன். அப்படியா? ஆஹா, ஒவ்வாத கேக். காரட் கேக்கா? அது வித்தியாசமானது. ஐ, நான் லெகோ கேக்கை முதலில் தொடங்குகிறேன். அங்கே எல்லாம் சாப்பிடத்தக்கது. ருசியாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் இந்த ஜெல்லி நீச்சல் குளத்தை கொண்ட சுறா கேக்கை பாருங்கள். ஆஹா, இந்த கமீஸ் எனக்கு விருப்பம். இப்போ கேக் தான். இதை பாருங்க. இதை பற்றிய எனது பிடிப்பு மிகுந்தது. மற்றும் வென்றவர் லெகோ மனிதன். என்ன ரோபோ நாய் தானா ஜெயிச்சது? நான் மிக கஷ்டப்பட்டேன். இந்திய மக்களே, உங்கள் அடுத்த பணிக்கான செயல் ஒரு காக்டெயில். நான் எங்கு தொடங்குவது? நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கொள்கிறேன். அதை ஒரு சுத்தியலால் உடைக்க வேண்டும். ஆம், அது துள்ளி ஆட்கள் திரும்பி வந்தது. மன்னிக்கவும் ரோபோ நாய். அதிகம் கோபப்படாதே. நான் மறுபடியும் செய்வேன். ஒரு துருவி. நன்றி. இப்போது நான் தேங்காயை துடைக்க முயற்சிக்கிறேன். சரி, நானும் தேங்காய் நீரை பெற்றுவிட்டேன். இப்போது நான் சில ஆப்பிள் ஜூஸ் சேர்க்கிறேன். ருசிகரமாக உள்ளது. அடுத்து கோகனட் பழக்குழம்பு. நான் அதை ஒரு சுத்தியால் உடிப்பேன். வாவ், நீங்க மீண்டும் எனக்கு உதவினீர்கள். இனி இந்த சுத்தியை வேண்டாம். இப்போது நான் எளிதாக தேங்காய் பழத்தை எடுக்கலாம். நல்லது. மற்றும் அதை எங்கள் காக்டெயிலில் சேர்க்கவும். மோசமல்ல, அதை கலக்குகிறேன். வாவ், இது என்ன? The cocktail penny and in batcher freeze dough. அது எல்லாத்தையும் கலந்து விடலாம். ரொம்ப சிறப்பு. இப்போது இந்த ஆற்றல் நிரம்பிய காக்டெயிலை ஒரு கிளாஸில் ஊற்றுகிறேன். இது மின்னுகிறது. இதில் நிறைய ஆற்றல் உள்ளது. ஸ்ட்ராபெரி குடலிலே வைத்துக் கொள்கிறேன். சிவபழமும் மாதுளை ஜேமும் சேர்த்து. அதை சில தாஸ் ஜேன் குவான் பேஜி சீனா அப்ளெண்டிங் ஆவோய் நியோஹிக் கப்ளண்ட் பீங் கிளாஸ் எல்லாவற்றையும் ஊரோ பிளண்ட் மிக்ஸ் சி ஆயலோயின் அது க்ளோஸ் விக்கி 1 2 5 and 4 பாவ் Archer class was a riddle. இதற்கு கைப்பிடியும் உள்ளது. எனவே இது இன்னும் வசதியாகும். ஒவ்வொரு காக்டெயிலும் வெவ்வேறு. நான் பிங்க் ஒன்றை முதலில் தொடங்குவேன். நான் ஸ்ட்ராபெரி மற்றும் ராஸ்பெரி ருசி பார்க்கிறேன். மிகவும் அடிப்படை. இப்போது
பச்சை ஒன்று. ஹூம் மிகவும் வித்தியாசமாக இருக்கு. நான் இதை முந்தையதில் முயற்சி செய்ததில்லை. ஆஹா, நீல நிறமுடையது. இது விசித்திரமாக உள்ளது. இதில் மினுமினுக்கும் காட்சிகள் உள்ளன. வாவ், என் கண்கள். அட, என் கைகள், என் தலை சுற்றுகிறது. Sit down and ease down with you. நான் கொஞ்சம் பயந்திருக்கிறேன். மக்களே, பார்த்ததற்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோவுக்கு லைக் போட்டதையும் கீழே கருத்து விட்டதையும் மறக்காதீர்கள். மேலும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.